51ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனம், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். மன்னாவினுடைய தலைப்பு, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து நம்மை ஆதரிக்கும் தேவன். இரட்சணியத்தின் சந்தோஷம் நாம் ஏற்கனவே ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக பார்த்தோம். சந்தோஷம் மகிழ்ச்சியும் தந்து நம்மை ஆதரிக்கும் தேவன் என்று சொல்லி நாம் மீண்டுமாக அதே வார்த்தை நாம் வாசிக்கிறோம். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து நம்மை ஆதரிக்கும் தேவனாக அவர் இருக்கிறார். ஆம், நமக்கு ரட்சிப்பில் தான் சந்தோஷம் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷமாய் இருக்கிறதா? 61ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கு, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். மணவாளன் மணவாட்டி நகைகளினால் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கும் நகைகளினால் தங்களை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர்கள் அப்படி தங்களை சிங்காரித்துக் கொள்ளும் போதும் தங்களை அலங்கரிக்கும் போதும் அந்த வேளையில் அவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சி காணப்படுகிறதோ அதே போல ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தந்து நம்மை மகிழ்விக்கிற மாதேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே ரட்சிப்பின் சந்தோஷம் அது வெளியேற பெற்றதாக இருக்கிறது. எனவேதான் தாவீது பக்தன் சொல்லுகிறார் 85ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வசனம், 9 ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீ திரும்பவும் அவர்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். ஆமெனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ரட்சிப்பின் சந்தோஷத்திலே நாளும் நீங்கள் நிலைத்திருங்கள். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நீங்கள் ஒருவேளை இழந்திருப்பீர்கள் என்று சொன்னால் மீண்டும் அதை பெற்று ஆண்டுடைய தேவனால் இரக்கத்தினால் மீண்டும் பெற்று அவருக்குள்ளாய் களி கூறுங்கள். நிச்சயம் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என்றைக்கும் ரட்சிப்பை நாங்கள் விரும்பவும் ரட்சிப்பை நிலைத்திருக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அது நிமித்தம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு பேருதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.